The additive inverse for 5/7 அதாவது கூட்டல் எதிரன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனுடைய சைனை மாத்திர வேண்டியதான். அதாவது -5/7. இது பழைய கொஸ்டின். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா கீழே உழுத மேலே போடணும், மேலே உழுத கீழே போடணும். நன்றி, வணக்கம். கொஸ்டின் 7p³ into 2p² whole square. டிஎன்பிசியோட பழைய கொஸ்டின். 7p³ அப்படி எழுதிக்கிட்டேன். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, p² ஸ்கொயர் பண்ணால் p⁴. நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணுறேன். 7 4 28. p³ p⁴ மேலே உழுத ஆட் பண்ணிட வேண்டியதான். p⁴, அதாவது 28 p⁴ ஆன்சர். டிஎன்பிசியோட பழைய கொஸ்டின். நன்றி. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் 2 years. அதாவது 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்காங்க. அசல் கொடுத்துருந்தாங்க. அசல் 5000, பிரின்சிபல் 5000, ஆர் 4%, என் 2 years. ஃபார்முலா PR² ஈக்குவல் டு டிஃபரன்ஸ். பிக்கு பதிலாக 5000, ஆருக்கு பதிலாக 4/100, 4/100 எல்லாத்தையும் கட்டடிச்சிட்டோம்னா ஆன்சர் 8. இது டிஎன்பிசியுடைய பழைய கொஸ்டின். நன்றி, வணக்கம். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் சிஐ அண்ட் எஸ்ஐ. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 3 வருஷத்துக்கு கொஸ்டின் கேட்காங்க. அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 3 வருஷத்துக்கு இடையில் உள்ள வித்தியாசம். அதாவது அசல் 8000, ஆர் 5%, என் 3 years. நமக்கு தெரியும் ஃபார்முலா PR², 3 + R ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ். பிக்கு பதிலாக 8000, ஆருக்கு பதிலாக 5/100, 5/100, 3க்கு பதிலாக 3, ஆருக்கு பதிலாக 5/100 போடுறேன். 8000, 5/100, 5/100. இந்த 100 கொண்டு 3 பெருக்கிட்டோம்னா இது நம்பர், இது பின்ன நம்பர். 100 கொண்டு 3 பெருக்கிட்டா 300, 305/100 எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 61. நன்றி. -3/4 into 5/3 whole power 4 ஈக்குவல் டு வாட்? இது ஒரு டிஎன்பிசி ஒரு பழைய கொஸ்டின். இப்போ என்ன வந்துடும்? மைனஸை எத்தனை மட்டும் போட்டாலும் மேலே ஈவன் நம்பர் இருக்கும்போது ப்ளஸ் தான். அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அதனால இது ப்ளஸ் தான். அதாவது 3/4. இங்கே 5/4, இங்கே 3/4. இதையும் கட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 5/4. நன்றி.